விளக்கு ஏற்றிட்டேன். விளக்கேற்றினால ஒரு வழியாக நல்லபடியாக தொடங்கிட்டேன். காலை வணக்கம், குட் மார்னிங். எல்லாருக்குமே இந்த நாள் நல்ல நாள் அமையணும். எனக்கும் அப்படி தான் அமையும்னு நினைக்கிறேன். இனிமேல் தான் தெரியும். இன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்டோடைய ஸ்டார் பிறந்த நாள். பட் செலிப்ரேஷன் இருக்குமா இல்லையான்னு தெரியல. ஜாயிண்ட் ஃபேமிலின்றதுனால எல்லாருடைய ஒப்பீனியன்ஸும் கேட்டுட்டு தான் செலிப்ரேஷன் இருக்கும். இப்போ தான் பற்ற வைக்கிறேன். அதான் புகையாக போகுது. இனிமேல் தான் அது பற்றி எரியும். பின்னாடி ட்ரெயின் போயிட்டே இருக்குது. மலைக்கு அடிவாரத்தில் தான் நம்ம வீடு இருக்குது. ஸோ நல்லாயிருக்கும். காலையில் டைம் பனி வர பெய்யுது. ആരടമ്മ അതെന്നാ രാവിലെ വിളിച്ചവര് പേരുത്തമ്മി പോണുണ്ടല്ലോ. அடுப்பு நல்லா பற்றி எரிகிற வரைக்கும் விளக்கு எரிஞ்சிட்டு தான் இருக்கும். இப்போ அடுப்பு பற்றிடுச்சுங்களா, அதனால் விளக்கு அணைச்சிடலாங்களா. சித்திக்கு நான் தண்ணி போட்டிருக்கேன் குளிக்கிறதுக்கு. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் வேலையே. சைட் பை சைட் வேலை போயிட்டு இருந்துச்சு. இந்த அடுப்பில் வந்துட்டு நான் டீக்கு வச்சுருந்தேன். அந்த அடுப்பு வந்துட்டு தண்ணி, சுக்கு, வெல்லம், சாப்பாடு அந்த மாதிரி தான். அதனால் கேஸ் அடுப்பில் எடுத்து பால் வச்சுட்டேன் நான். டீயும் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுட சுட. டைமு எப்படி இருக்க பாருங்கள். இருக்கிற மாங்காய் எல்லாமே பறிச்சிட்டாங்க. அதனால் இதில் மாங்காய் கிடையாது. இங்கே வந்தாவே அவர் மண்ணிலையும் தண்ணியிலும் தான் விளையாடிட்டு இருப்பார் என்னோடய பையன். மணி 8:45. பாப்பாவுக்கு ஃபுட்டு கொடுத்தாச்சு. பையனுக்கு கொடுக்கணும். எங்கள் சின்ன மாமியார் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். பாருங்கள், பாப்பா பிடிச்சி ஏறுறதும் நடக்கிறதுமா இருக்காங்க. காலையிலுக்கு டிஃபனுக்கு போட்டுருக்கேன். என்னோடய பையன் அங்கே ஒரு பள்ளம் இருக்குது. அதில் ஃபுல்லாக மண்ணாலின் வந்து கொட்டி கொட்டி அவர் ஃபுல் பண்ணுறாராம். குட்டி பையா என்ன பண்ணிட்டு இருக்கு? குட் ஓடுங்க. காலையிலே பாருங்கள், எனக்கு சேமியாவா உப்புமாவா நான் தெரியல. அரி உப்புமா, சுட தண்ணி. வெளிச்சின்னா சின்ன வெங்காயம், பச்சை மிளகா. எவ்வளோ? அரி உப்புமா. நூறாய்ஸ் எங்கள் சின்ன மாமியார் வந்துட்டாங்க. பாப்பாக்கு அது வரைக்கும் வெயிட் பண்ணல, சாப்பிட்டுட்டாங்க. பையனுக்கு கொடுத்துட்றேன். சுகர் போட்டிருக்கீங்களா? போன வாட்டி அப்படி தான் சுகரே இல்லாமல் கொடுத்துட்டோம். ரெடியாக இருக்குது சொல்லிட்டு அப்படியே கொடுத்துட்டேன். எண்டில் தான் பார்த்தேன் சுகர் இல்லைன்னுட்டு. പച്ചമുളക് മേടിച്ചില്ല. പിന്നെ തിരുപ്പണായിരിച്ചു. சித்திங்க சமைக்கிறாங்க. 2 பேர் வந்துட்டாங்க. அதை கையை கழிச்சு கொடுத்தாரு. മതി ആയിട്ടില്ല.
அரி உப்புமா செஞ்சுட்டு இருக்காங்க. இன்றைக்கி என் ஹஸ்பண்ட் செய்ய சொல்லிட்டாரு. அவருக்கு இந்த டிஷ்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் அரி உப்புமா இன்றைக்கி சித்தி செஞ்சுட்டாங்க. இல்லைன்னா வெறும் உப்புமா தான் பண்ணியிருப்பாங்க. ഉപ്പുമാവ് റെഡി ആയിരിച്ച്. അമ്മയ്ക്കും ഇഷ്ടം ഉണ്ടാക്കുന്നുണ്ട് ഇടയ്ക്കിടയ്ക്ക് അവിടെ വന്നിട്ട് നാട്ടില് മെഡ്രാസില്. പക്ഷെ അവര് ഈ ഉലുവ കുറേ ഇടുന്നുണ്ട്. എനിക്ക് ഒട്ടും ഇഷ്ടമല്ല. എനിക്ക് മാത്രമല്ല ശ്രുതിക്ക് ഒട്ടും ഇഷ്ടമല്ല. ഞങ്ങൾ രണ്ടാളും இப்போ காலையில் சித்தியை அரி உப்புமாக்காக செஞ்சுருக்காங்க. டீ சுடு பண்ணுறேன். கொய்யாக்காவை எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்க மறந்துட்டாங்களாம். എന്നല്ല അവർക്ക് വയ്യാനായില്ല. പൊട്ടിച്ചാ കിട്ടും, ഒരു കഷ്ണം കിട്ടും. ആശേ ആരാ പോണ്? എവിടെ ഉണ്ട്? ഇത് മതിയോ? ஹஸ்பண்டோட பிறந்த நாள், அதுக்கு பாயசம் செய்கிறதுக்கான ஐட்டம்ஸ்லாம் இருக்கிறாங்க. ഏത് പായസം മേമ? ഇത് പാലട പായസം, സേമിയ പായസം. കഴിക്കാം. ഉണ്ടല്ലോ, ഇതാ അതിലുണ്ടല്ലോ. கொண்டு போட்டுங்களா? അത് അവള് പൊട്ടിച്ചോളില്ല, ഞാൻ ഇപ്പത്തെ പൊട്ടിരുന്ന ശരിയായില്ല. അത് സേമിയല്ല പറഞ്ഞ ഒരാളും കേൾക്കുന്നില്ല. ഇത് സേമിയല്ലാണ്ട് ഇതാണ് പായസ സേമിയ. വെർമിസൈൽ ഇതാണ് പായസ സേമിയ. ഇതുണ്ടോ? ആരടുത്താ പറയണത്? പകട്ടിയാണ് അത്. നൂഡിൽസിന്റെ സൈസിൽ പൊങ്ങി കിടക്കുന്നത്. மில்மா பால் இங்கே இதுதான் ஃபேமஸ்ஸு. நல்ல திக்காகவும் இருக்கும், க்ரீமியாக இருக்கும். அதனால் இதை போய் எங்கள் நடுமூத்தார் வாங்கிட்டு வந்திருக்காரு. പായസ സേമിയാറുണ്ട് ചോദിച്ചോ. അത് പറ്റി കാണുമ്പോ ഞാൻ ഒന്ന് വാങ്ങി ഒന്ന് ഫ്രീ ആണ്. ഉണ്ടായി പെണ്ണോടിട്ടുണ്ട്. നോക്കി വന്നിട്ട് മതി. ഇത് പറ്റില്ല, ചോദിച്ചു നോക്കാം. ഞാൻ വരുമ്പോഴേക്കാ വരും. അപ്പോൾ ആർക്കും പോകണം. എന്താ വാങ്ങ?